ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். என்னடா இவ கையில் செடியை வச்சு ஆட்டிகிட்டு இருக்காளே அப்படின்னு நீங்கள் பார்க்குறீங்களாங்க? அட ஆமாங்க, செடி தாங்க. இது என்ன ஒரு கீரைனா குப்பமல்லி தவைன்னு சொல்லுவாங்கங்க. இந்த செடிக்கு பேர், இந்த இலைக்கு பேர். இது ஒரு மருத்துவமான ஒரு இலை தாங்க. என்னத்துக்கு மருத்துவம்னு நீங்கள் யோசிக்கலாம். அதே யோசனையில் தான் நானும் போய் எங்கள் மாமியார்கிட்ட கேட்டேன், இது என்னத்துக்குள்ளே தேவையான மருத்துவம் மாமி அப்படின்னு. கேட்டதுக்கு அவங்க சொன்னாங்க, அட என்னப்பில இது உனக்கு தெரியாதா, இது வேறு எதுக்கும் இல்லை, பெரியவங்கலேருந்து சின்னவங்க வர சளி உடனே அறுத்துக்கிட்டு போகிற மருத்துவ செடி தான் இது. இதை எப்படி செஞ்சு எப்படி பிள்ளைங்களுக்கு ஊற்றணுங்கிறத சொல்கிறேன், கேட்டு நல்லா கவனித்து கேளுன்னாங்க. சரி ஓகே, இது நல்ல பெனிஃபிட்டாக இருக்கும் போல இருக்குது அப்படின்னு நானும் இந்த வீடியோ எடுக்க வந்துட்டேங்க. இந்த குப்பமல்லி தவையோட துளசி இருக்குது பாருங்கள், துளசி, அந்த துளசி குப்பமல்லி தவை எல்லாம் சேர்த்து இப்படி மிக்சி ஜாரில் போட்டு கழுவிட்டு நல்லா வச்சு திணின்னு திணிச்சாச்சுங்க. இது கூட சும்மா 4 மெழுகுங்க கலந்துக்கணுமா. ஒரு பல் பூண்டு கொடுத்துக்கணுங்களாங்க. நம்ம சின்னதாக இருக்குங்கிறனால 2 பல் கொடுத்துப்போம். கொஞ்சோன்னு கல்லுப்பு கொடுத்து இதை நல்லா அரைச்சி எடுத்துப்போம். இந்த மாதிரி நம்ம அரைச்சி எடுத்தாச்சு. இதை நம்ம சாறு புழிஞ்சுப்போங்க. சுத்தமாக தண்ணியே ஊற்றாமல் அரைச்சி எடுக்க சொன்னாங்க. சுத்தமாக தண்ணியே ஊற்றாமல் நான் அரைச்சி எடுத்துருக்கேன். சாறு புழிஞ்சிக்கலாம் வாங்க. பாருங்கள், இவ்வளோ தவை போட்டதுக்கு இவ்வளோ சாறு தான் கிடச்சிருக்கு. இப்போ வேறு என்ன நம்ம பண்ண போகிறோன்னா, இதை எப்படி பண்ணோம்னா, நம்ம சங்கு இருக்குது பாருங்கள், சங்கில் ஊற்றி இதை நம்ம பாலாடைன்னு சொல்லுவாங்கள்ல, சங்கில் ஊற்றி பிள்ளைங்களுக்கு மில்க்கு நல்லா பாலை குடிக்க, வயிறு ஃபுல்லாக குடிக்க வச்சுட்டு இதை ஊற்றி விட்டோம்னா ஊற்றின 10 நிமிஷத்தில் குப்புன்னு வாந்தி எடுத்துருவாங்க, வயிற்றால ஓடுங்க. அதில் இந்த வாந்திலையும் வயிற்றாலையும் நெஞ்சு சளி, மூக்கு சளி, எல்லா சளியும் வெளியே வந்துருமா. இதை நான் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு சொல்கிறேன் மக்களே. அடுத்து நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு நம்மளுடைய கமெண்ட்டில் நீங்கள் சொல்லுங்கள் எப்படி இருக்குது இதோடைய பெனிஃபிட்னு. நான் அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். ஓகே, பாய்.